ரெக்கார்ட். ஓகே. சரி, இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சரி, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டாக்கு, கோல்டு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாமே வந்து வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய டூல்ஸ். இது ஓவரால் நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் ஓவரால் கான்செப்ட் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டை வந்து செபிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரெகுலேட் பண்ணுது. அதாவது யார் வேணா மியூச்சுவல் ஃபண்டை வந்து தொடங்கிட முடியாது. அதே மாதிரி ஆம், அவங்க இஷ்டத்துக்கு அந்த பணத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது யாருன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்டாக்குக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அப்படியே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போகலாம். ஸ்டாக்குங்கிறது வந்து ஒரு வண்டியை நீனே டிரைவரா உட்காந்து ஓட்டுற மாதிரி. அதாவது நீங்க தான் டிரைவரு, உனக்கு அந்த வண்டியை பத்தி தெரியும், அந்த வண்டிக்கு எங்க ஃபியூல் போடணும்னு தெரியும், அந்த வண்டி எவ்வளவு தூரம் ஓடும், எவ்வளவு தூரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் விடணும், இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ டிரைவர் சீட்ல உட்காந்து தாராளமா வண்டியை ஓட்டிட்டு போகலாம். சென்னை டு டெல்லி போகணும்னா வண்டி எடுத்துட்டு போயிடலாம். இது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டிரைவர், நான் தான் ஓனர், நானே அனலைஸ் பண்ணி நானே பணத்தை போட்டு அதை வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பாக்குறது. மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து அதில் டிரைவரோட சேர்த்து வாடகைக்கு எடுத்து நம்ம ஏறி உட்காந்துட்டு அந்த வண்டியில் போகிற மாதிரி. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஃபண்டு ஹவுஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து மோஸ்ட்லி எஜுகேட்டட் 10-15 இயர்ஸ் வந்து அந்த ஃபண்டு அனலைஸ் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை வந்து ஃபண்டு மேனேஜராக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு ப்ராடக்ட், அதாவது இந்த ப்ராடக்டை வந்து நம்ம இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல ஒரு 15-20 ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஐசிஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசிஐசியில் ஒரு 20-30 ஃபண்ட் இருக்கும். யூடிஐன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அவங்க வந்து ஒரு 50 ஃபண்ட் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனமும் அவங்களோட ப்ராடக்டை வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா, என்கிட்ட எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்கும், இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா இவ்வளவு ரூபா ரிட்டர்ன் கொடுக்கணும்னு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சிட்டு அவங்க எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அந்த ஃபண்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஃபண்டில் வந்து இப்போ இதுல நம்ம டைரக்டா நம்ம அனலைஸ் பண்ண போறது இல்லை. அஸ் அ யூசரா நம்ம வந்து அந்த ஃபண்டை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில விஷயங்கள், இப்போ ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இந்த செஷன்ல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டாக்ல எப்படி நம்ம டைரக்டா கம்பெனி அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து செபியில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் அலோகேட் பண்ணுவாரு. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து செபி கிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லிடுவாரு, நாங்க வந்து இந்த ஃபண்டை இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு, ஒரு ஃபண்டுங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்ட் ஹவுஸ். அதாவது எந்த நிறுவனமா கூட இருக்கலாம், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எங்க எங்க எப்படி எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறத முன்னாடியே செபி கிட்ட சொல்லிடுவாங்க. அதை வந்து மாத்தி பண்ணாங்கன்னா அவங்க வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்க வயலேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூடிஐ லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தோம்னா, அந்த ஃபண்டில் 80% ஆஃப் த மணி வந்து ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டோட 80% லிங்க்ல இருக்கிறனால ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றம் இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதோட வர்ற ரிட்டர்ன்ஸ்லையும். இதனாலதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் டு ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட லிங்கா இருக்கிறனால அதுல போடுற அமௌண்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜர் கொண்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஏற்ற இறக்கம் இருக்கிறனால தான் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஸ்டாக்ல போடுவாங்களான்னா கிடையாது. அதுக்கு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டைப்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்போ ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இந்தியாவில் வந்து இதுதான் டாப் 10 ஃபண்ட் ஹவுஸ். இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய ப்ராடக்டை மியூச்சுவல் ஃபண்டா வித்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அதை வாங்கி அதுல வர்ற ரிட்டர்ன்ஸை வச்சு
இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிக்கிறலாம், ஒரு சில தேவைகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறலாம். எப்படின்னா உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எப்பவுமே வந்து பர்பஸ் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா இப்போ வந்து அஹ், ஒரு மேரேஜுக்கு ஒரு ஃபண்டு, ஒரு சைல்டு எஜுகேஷனுக்கு ஒரு ஃபண்டு, இல்லை ஒரு தேவைகளுக்கு வந்து அதை அந்த ரிஸ்க் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட எக்ஸஸா மணி இருக்கு, அந்த மணியை வந்து நான் கொண்டு போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு பெருசா அதை பத்தி கோல் இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேவையில்லை, இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அந்த ஃபண்ட் எனக்கு தேவையில்லை, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறப்ப அந்த ஃபண்டு வந்து எக்ஸஸா இருக்கு, நான் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கேன். அப்படிங்கிறப்போ என்னோட ரிஸ்க் அப்படைட் வந்து ஆஹ், நான் அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம். சரியா, அந்த மணியை கொண்டு போய் நான் எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது என்னோட ஏதோ ஒரு தேவைக்காக இல்லை. ஆனா இதுவே ஒரு தேவைக்காக இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கு அதுல. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் பையனோட கல்யாணத்துக்கு சேர்க்கிறேன், இல்லை எஜுகேஷனுக்காக சேர்க்கிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை மியூச்சுவல் ஃபண்ட்ல லிங்க் பண்றப்போ நீங்க என்னென்ன பார்க்கணும்னா, அந்த ஃபண்ட் வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு சேஃப், மார்க்கெட் கிராஷ் ஆகி 5 வருஷத்துக்கு மார்க்கெட்டே ஏறலன்னா அந்த பணம் போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபண்ட் ஹவுஸ். எத்தனை ஃபண்ட் ஹவுஸ் இந்தியாவில் இருக்குன்னா நிறைய இருக்கு. அதுல டாப் 10 இவங்க தான். ஸோ இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ராடக்ட் நிறைய இருக்கும். இப்போ எஸ்பிஐலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. நம்ம எஸ்பிஐல போயிட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவனுக்கு எது நல்ல லாபம் வரக்கூடியது மாதிரி பேங்குக்கு எது இருக்கோ அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம படிச்சு பார்த்து நம்ம சூஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும். நம்ம பிளாங்கா போயிட்டு பேங்க்லயோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் கிட்டயோ போய் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு எது பெனிஃபிட் அதிகமா வருமோ அதை தான் மக்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது முற்றிலும் தவறு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை வந்து கூகுள்ல தேடி பார்த்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்றதும் முழுக்க முழுக்க தப்பு. அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரிஸ்க், நான் அந்த பணத்தை எதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன், அது என்ன கோலுக்காக அந்த பணம் நான் வந்து பார்க் பண்றேன் ஒரு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்ல. அப்படிங்கிறப்ப அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ரிஸ்க் அப்படைட், உங்களோட ரிஸ்க் வந்து நான் எவ்வளவு தூரம் எடுக்க முடியும், அந்த பணம் போயிருச்சுன்னா எனக்கு என்ன பாதிப்பு வரும், அதை நம்ம அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ரெண்டாவது வந்து அந்த பணத்தை வந்து எந்த கோலுக்காக, இப்போ ஒரு கார் வாங்குறதுக்காக கூட இருக்கலாம், ஒரு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட், மேபி உம்ரா ஹஜ் இந்த மாதிரி போறதுக்கு உண்டான ஒரு அச்சீவ்மெண்டா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு பார்க் பண்றப்போ அந்த ஃபண்டை அதுக்கு கோலுக்கு ஏற்ற மாதிரி மீட் பண்ணிட்டு அந்த அந்த டைம் வந்து வந்த உடனே அந்த அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்துடணும். ஸோ அந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்கிறப்ப எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை நீங்க பெருசா கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் 100 ரூபா போட்டேன், அந்த அந்த கோலோட டைம் வந்து 5 இயர்ஸ்ல முடியுதுன்னா மேபி அது 200 ரூபாயா மாறி இருக்கலாம், ஆனா வித்ட்ரா பண்ணிடணும். ஸோ அந்த டைமுக்கு நீங்க வெளியே வந்துடணும் மியூச்சுவல் ஃபண்டை விட்டு. ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் ஹவுஸ் இருக்காங்க. ஃபண்ட் ஹவுஸ்ல நல்ல சிஏ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க வந்து 15-20 வருஷமா ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் ஃபண்ட் மேனேஜரா போட்டிருப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து தானே ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த அந்த கிரியேட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டைப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன டைப்ஸ் போறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோர் பாப்புலர் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா ஈக்விட்டினாலே ஸ்டாக்ஸ். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் போடுவாரு. ஆனா அந்த ஸ்டாக்கை வந்து டெய்லி படிச்சு படிச்சு மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதோட அமௌண்ட் அலோகேஷனை. இப்ப நான் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றேன்னா என்னோட 1 லட்ச ரூபா வந்து டைவர்சிஃபை, அதாவது அந்த 1 லட்ச ரூபாயும் பிரிச்சு 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 மேபி 500 1000 இந்த மாதிரி வேற வேற ஸ்டாக்குகள்ல வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த 1 லட்ச ரூபாயை கலெக்டிவா பாக்குறப்ப எல்லா கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா வரும். ஸோ அடுத்து வந்து டெப்ட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்டுங்கிறப்போ இப்ப ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாங்களோ அதே மாதிரி டெப்ட் ஃபண்டுங்கிறது வந்து பாண்டுல போடுவாங்க. அதாவது கவர்மெண்டோட பாண்ட்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுக்கு வந்து ஒரு 10,000 கோடி தேவைன்னா அதை வந்து பாண்டு மூலமா வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற வருமானத்தை கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸோட வருஷத்துக்கு நான் 6% ரிட்டர்ன் தருவேன், 8% ரிட்டர்ன் தருவேங்கிற மாதிரி பாண்டுல இருக்கும். அந்த பாண்டுல கொண்டு போயிட்டு நம்ம இதை போட்டுருவாங்க. இப்ப இந்த இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிடுவோமே, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டெப்ட் ஃபண்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட டைரக்டா லிங்க் ஆகுது. நான் 1 லட்ச ரூபா போட்டேன்னா என்னோட 1 லட்ச ரூபாயும் ஃபண்ட் மேனேஜர் கொண்டு போயிட்டு பல ஸ்டாக்ல வந்து பிரிச்சு போடுறாங்க. இதான் நடக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருச்சு, ஒரு கோவிட் சுச்சுவேஷன், இல்லை இந்தியாவில் வார் சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி வர்றப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெர்ஃபார்மே பண்ணாது, அப்படியே தேங்கி நின்றும். பணம் வந்து போட்ட பணம் போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு, இல்லை ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வர உண்டான என்ன வேணா நடக்கலாம்.
அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திட்டத்துக்காக கவர்மெண்ட் ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணது. அதுல இவ்வளவு ரெவன்யூ வரும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அது ஃபிக்ஸ்டா கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறனால இந்த டெப்ட் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு சேஃப். எப்படின்னா இதுல வந்து லெஸ் ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கோலை வந்து அந்த பணத்தை வச்சுதான் அடையணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நான் சேர்க்கணும் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட்ல போய் பார்க் பண்ணலாம். இல்ல ரிட்டையர்மெண்ட் நான் பிளான் பண்றேன், அதுக்குன்னா டெப்ட் ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். இல்ல என்கிட்ட எக்ஸசிவா மணி இருக்கு, நான் ரிஸ்க் எடுக்க தயாரு, ஷேர் மார்க்கெட்ல போடலாம் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், இந்த மாதிரி ஸ்மால் கேப், ஃபிளெக்சி கேப், ஹைபிரிட், இந்த மாதிரி ஃபண்ட்லாம் இருக்கு. அது எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது லார்ஜ் கேப், 100 to 250னா மிட் கேப், 250 கீழே வர்ற கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கேப், இந்த மாதிரி பிரிச்சு பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றப்போ அது எல்லாமே சாலிட் கம்பெனியா இருக்கும். இப்ப பிரிட்டானியா, எம்ஆர்எஃப், இந்த மாதிரி நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து பணம் லாஸ் ஆகாது. ரெவன்யூ வந்து growth எப்படி இருக்குன்னா ஒரு 10-15% இயர்லி அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுவே ஸ்மால் மீடியம் கேப்ல இன்வெஸ்ட் பண்றப்போ சில கம்பெனி திடீர்னு பூம் ஆகும். அதாவது சின்ன கம்பெனியா இருக்கும், அது ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி 700%, 800% வந்து ரெவன்யூ தர்ற மாதிரி இருக்கும். அதனால ஸ்மால் அண்ட் மீடியம் கேப் வந்து ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி growth உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகம். ஸோ ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றப்ப நம்ம இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் பாத்துக்கிறணும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்க நிறைய இருக்கு. அதுல வந்து அது கவர்மெண்ட் ரிலேட்டடா எங்க போய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கிறதையும் நம்ம பாத்துக்கிறணும். ஹைபிரிட் வந்து மூணாவது ஹைபிரிட் ஃபண்ட் வந்து எப்படின்னா ஒரு 60% ஈக்விட்டியில இருக்கும், 40% டெப்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்ட் பிரிச்சு அலோகேட் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா என்னால் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு வேணும், அப்படிங்கிறப்போ நம்ம ஹைபிரிட் போகலாம். லிக்யூட் ஃபண்டுங்கிறது வந்து இப்போ நான் எஃப்டியில் பார்க் பண்ணுற மணியை இல்லை பேங்க்ல டெபாசிட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் 6% வந்து பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இங்கே லிக்யூட் ஃபண்டுங்கிறது வந்து எக்ஸஸா மணி இருக்கு, நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மணியை வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மணியை நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 4 லேக்ஸ் இருக்கு, 8 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த 4 லேக்ஸுக்கு எனக்கு ஒரு நீட் இருக்கு, இல்லைன்னா 8 மந்த்ஸ் கழிச்சு நான் ஒரு இதுக்கு அந்த ஃபீயா கட்டணும். அப்படிங்கிறப்போ அந்த மணியை எஃப்டியில போடாம அதை தூக்கி லிக்யூட் ஃபண்ட்ல போடலாம். லிக்யூட் ஃபண்ட்ல போட்டோம்னா வாலட்டிலிட்டி அப் அண்ட் டவுன் இருக்காது, ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாவில் இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் இருக்கும். நம்ம ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எபோ 8% ஒரு 6 to 8% இருக்கும், பேங்கை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ அதில் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸஸ் மணியை பார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஃபண்டுனா இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேபிட்டல் மணியை வந்து என்னால் இழக்க முடியாது, மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுனுக்கு அது சூட்டபிள் ஆகாது, அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஃபண்டு போகலாம். இங்கே நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து டாப் கிரைட்டீரியா, அதாவது எப்படி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பிரிக்கிறது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை வந்து அவங்க மல்டிபிள் டைப்ஸ்ல பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட், அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இஎல்எஸ்எஸ் சொல்லுவாங்க, அதாவது 5 இயர்ஸ் லாக்இன் இருக்கும். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ஏடிசியில் 1.5 lakhs நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட் இல்லைன்னா என்னோட ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல, 2 குவார்டரா வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு ஃபண்டு அப்படின்னா நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப வேற ஃபண்ட்ல சேர்ந்துக்கலாம். இதுவே 5 வருஷம் லாக்இன் ஃபண்ட்ல போய் மாட்டிட்டோம்னா மேபி டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் பிடிக்கல, அந்த அந்த பிராண்ட் பிடிக்கல, இல்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மாற முடியாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இஎல்எஸ்எஸ் ஸ்பெசிஃபிக் ஃபண்டெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் பெஸ்ட் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து டாடா எத்திக்கல் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அது நான் பார்த்த வரைக்கும் 18% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம மணியை பார்க் பண்றப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸும் கரெக்டா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அபவுட் 12% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் டு அதர், அதாவது செலக்ட் பண்ற கிரைட்டீரியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த லிக்விட் ஃபண்ட் இருக்குல்ல, இந்த லிக்விட் ஃபண்ட்ல இப்ப நான் ஒரு அமௌண்ட் போடுறேன் அப்படின்னா அது என்னோட ஃபண்டை எதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறது என்னால பாத்துக்க முடியுமா? அது வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்துக்கலாம். அதாவது எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே அவன் என்ன பண்றாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் எங்கெங்க அலோகேட் பண்றாங்கிறது வந்து நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்ல போயிட்டு பாத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெரோதால வந்து
காயின்ல போயிட்டு அந்த ஃபண்டோட நேமை டைப் பண்ணோம்னா அது கீழே வரும், யார் ஃபண்டு மேனேஜர், அந்த ஃபண்டு மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, அந்த அந்த ஸ்பிளிட் வந்து எங்க எங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் ஆகுங்கிறத வந்து நம்ம காயின் சைட்லயே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட் இருக்கும், அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எப்படி நம்ம ஸ்டாக் வாங்குறப்ப ஒரு மிடில் மேன் வந்து புரோக்கரா இருக்காரோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 2 டைப் இருக்கு. அதாவது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுன்னு 2 இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெரோதா, க்ரோ, ஈட்டி மணி இந்த மாதிரி புரோக்கர்ஸ்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னா ஒரு மிடில் மேன் வழியா தான் வாங்க முடியும். அதாவது ஒரு ஏஜென்ட் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வாங்கினா அது வந்து ரெகுலர் ஃபண்டுக்கு வந்து ஃபீஸ் அதிகமா இருக்கும். அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த ஃபண்டு மேனேஜரு, இந்த இந்த ஃபண்டிங் கம்பெனி, இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ற கம்பெனிக்கெல்லாம் எப்படி ரெவன்யூ வரும்னா, நம்மளோட காசை வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க, வர்ற ரிட்டர்ன்ல 0.5% இருந்து 0.75% வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதாவது வர்ற ரிட்டர்ன்ஸ்ல 0.75% வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல தான் அவங்களோட சேலரி, அந்த ஃபண்டிங் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு, இது எல்லாமே பார்த்துக்குருவாங்க. இதுல வந்து டைரக்ட் ரெகுலர்னு 2 பிளான் இருக்கும். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைட்டிலே போட்டிருப்பான், யூடிஐ லார்ஜ் கேப் டைரக்ட் ஃபண்ட், இல்லைன்னா ரெகுலர் ஃபண்ட். ரெகுலர் ஃபண்ட் வாங்கணும்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.5%க்கு மேல இருக்கும். இதுவே டைரக்ட் வாங்கினா கம்மியா இருக்கும். இப்போ வந்து இந்த ஜெரோதா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே அவங்க டைரக்டா ஏபிஐ காலை வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து இந்த மிடில் மேனை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ டைரக்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குற ஃபண்டா இருக்கும். அதனால இப்போ வாங்குற எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் ஆப்ஷன்ல தான் வாங்குவாங்க, ரெகுலர் யாருமே போக மாட்டாங்க. முன்னாடி வந்து ரெகுலர்ல இருந்தவங்களும் இப்போ வந்து மைக்ரேட் ஆகி டைரக்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெகுலர்ல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகம். ஏன்னா மிடில் மேனுக்கும் நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது? ஸோ சரி, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம். இங்க வந்து பெனிஃபிட் வந்து நம்ம ஃபண்டை ஒருத்தர் போய் மேனேஜ் பண்ண போறாரு. அவர் வந்து இஷ்டப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி இங்க வந்து நான் உட்காந்து ஸ்டாக் அப் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்னோட 9 to 5 ஜாபே வந்து எனக்கு என்னோட டைமை கில் பண்ணிடுது. ஸோ அதனால எனக்கு ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிற இது இல்லை. அதனால நான் ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் காசை கொடுத்துருவேன். அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற ரிட்டர்ன்ல 0.75% எடுத்துட்டு மீதி எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரிட்டர்ன் வர்ற அமௌண்ட்ல வந்து ஷார்ட் டேர்ம் இன்கம் டேக்ஸ் வந்து 15% இருக்கும். லாங் டேர்ம் 1 இயருக்கு மேல ஹோல்ட் பண்ணி வர்ற ரிட்டர்ன்ஸுக்கு வந்து 10% வந்து இன்கம் டேக்ஸ் இந்தியாவில். இது ஃபிக்ஸ்டு டு எவ்ரி ஒன். சேலரிட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் சரி, டாக்ஸேஷன் இதுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், 30% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு, 30,000 ரூபாய். 30,000 ரூபாயில 10% வந்து 1 இயருக்கு மேல ஹோல்ட் பண்ணியிருந்தா கொடுக்கணும். 30,000 ரூபாயில 15% வந்து 1 இயருக்கு உள்ள வாங்கி வித்திருந்தா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸா கொடுக்கணும். ஸோ இதான் வந்து டாக்ஸேஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ரிஸ்க் அப்படைட்டை பத்தி நம்ம பேசணும். அந்த பணத்தை நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம், அந்த பணம் வந்து குறைஞ்சு போச்சுன்னா ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமா, இந்த மாதிரி இதான் ரிஸ்க் அப்படைட். இப்போ நான் ஒரு எஜுகேஷன் ஃபீஸுக்காக நான் கட்டுறேன்னா அதை என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இல்ல எக்ஸஸ் மணி இருக்கு, அதை எங்கேயாவது பார்க் பண்ணி வைக்கணும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்படின்னா அதை பண்ணிக்கிறலாம். இல்ல இன்னொரு இதுவும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எம்ஆர்எஃப் ஷேர் வந்து 1,18,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். என்னால ஒரு ஷேர் வாங்க முடியாது, ஆனா நான் எம்ஆர்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னால ஒரு ஷேர் வாங்க முடியாது, ஆனா அந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னால போட முடியும், 5,000 ரூபாய் போட முடியும். அது ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி growth ஆச்சுன்னா அந்த 5,000 ரூபாய் சேர்ந்து growth ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் மியூச்சுவல் ஃபண்டை பிக் பண்ணுவோம். ஸோ ரிஸ்க் அப்படைட்டை வந்து கிளியரா புரிஞ்சுக்கிறணும். என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றோம், அது குறைஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். நம்ம டைப்ஸ் பார்த்ததுல வந்து ஈக்விட்டி லிங்க்டு, டெப்ட் லிங்க்டு, ஹைபிரிட் ரெண்டுமே கலந்தது, லிக்யூடு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல எது நம்ம தேர்ந்தெடுக்க போறோங்கிறது வந்து அடுத்து அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நான் வந்து 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறப்ப சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்து ஒரு 15% கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் பாக்குறேன், அது 25% கொடுத்துட்டு இருக்கு. சரி, அதுலயும் ஒரு அமௌண்ட்டை பார்க் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப ரெண்டுமே ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஓவர்லேப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா 2 ப்ராடக்டை வாங்கிட்டு 2 ப்ராடக்ட்டுக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே எப்படி சூஸ் பண்ணணும்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுலயே தான் கண்டினியூ பண்ணணும். ரெண்டாவது ஃபண்ட் போறப்ப அது ஓவர்லேப் ஆகாம பாத்துக்கிறணும். இங்க ஓவர்லேப்னு நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து 80% ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஃபண்ட் வந்து 80% ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட்டை வாங்கி ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து தப்பு. மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்கிறனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்றதா. ரேண்டமா இதுலயாவது போட்டுருவாங்க, இல்லைன்னா ரெண்டு மூணு ஃபண்டை வந்து போட்டுட்டு அதுல வந்து ஓவர்லேப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு தான் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஃபண்டை கிளியரா சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபண்ட் சூஸ் பண்றப்ப அதை விட்டு கம்ப்ளீட்டா வேற செக்டார்ல போங்க. எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஈக்விட்டி லிங்க்டு பண்ணிட்டேன், ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஃபண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்னா டெப்ட் போகலாம். இல்ல எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க நான் ஓகே அப்படின்னா ஹைபிரிட் போகலாம். இல்ல லிக்விட் ஃபண்ட் நான் கொஞ்ச நாள்லயே அந்த பணத்தை எடுத்துருவேன், ஒரு 6 மாசத்துல எடுத்துருவேன் அப்படின்னா லிக்விட் ஃபண்ட் போகலாம். ஸோ அதனாலதான் இங்க வந்து ரிஸ்க் அப்படைட் உங்க தேவை, இது ரெண்டையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இதுல இறங்கணும். அதே மாதிரி ஸ்டாக் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனா பெஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாக்கை பத்தி படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல வந்து எது நல்லா growth ஆகுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மணியை பார்க் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நீங்க கண்டினியூவா வந்து சிப் செட் பண்ணிக்கிறலாம். சிப்னா மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டி மாதிரியே டெபிட் ஆகி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் அமௌண்ட். நீங்க மாசம் மாசம் பே பண்ண தேவையில்லை, ஒரு தடவை சிப் செட் பண்ணிட்டோம்னா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்ரி ஆனுவல் இயர் வந்து நான் 10% ரைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இந்த வருஷம் 1000 ரூபாய் போடுறேன், அடுத்த வருஷம் 1100 ரூபாய் போடுறேன், அதுக்கு அடுத்த வருஷம் 1200 ரூபாய் போடுறேன். இந்த மாதிரி பர்சன்டேஜும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டே வரும். ஸோ இதுவும் நம்ம வந்து காயின் இந்த மாதிரி புரோக்கர் சைட்லயே வந்து செட் பண்ணிக்கிறலாம். இது எல்லாத்துக்குமே டிமேட் அக்கௌண்ட் வந்து மேண்டேட்டரி. வாங்குற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ரேட் இருக்கும். இப்படி ரேட் எப்படின்னா நெட் வேல்யூ அசட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2020 ஒரு ஃபண்டோட விலை வந்து 60 ரூபா. அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு யூனிட் நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு அந்த 5000 ரூபாய்க்கு எத்தனை யூனிட் வருமோ அத்தனை யூனிட் உங்க அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி 31 டிசம்பர் 2021 இந்த ஒரு என்ஏவி வந்து 100 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ சாரி அதாவது லாஸ்ட் ரீசன்ட் வேல்யூ டிவைடட் பை ஸ்டார்டிங் வேல்யூ, இதை வச்சுதான் வந்து டோட்டல் ஆவரேஜ் ரிட்டர்ன். அதாவது இந்த ஃபண்டு வந்து 2020 தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 2021 பாக்குறப்ப அது 100 ரூபா இருக்கு அப்படின்னா 66% வந்து இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க சைட்ல போட்டிருப்பாங்க. 66% வந்து இது ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபண்டை நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்கணும்னா, அந்த ஃபண்டு என்ன டைப்ல வருது, அதை யாரு நிர்வகிக்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, அந்த ஓவரால் ஃபண்ட்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பணத்தை போட்டிருப்பாங்கல்ல, அது எத்தனை கோடி இருக்கு அதையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது 5000 கோடி 10,000 கோடி எல்லாரும் ஒரே ஃபண்ட்ல போய் பணம் போட்டா அங்க வந்து சம்திங் ஏதோ நல்லா இருக்கு, அதனாலதான் எல்லாரும் அங்க பணம் போடுறாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றப்ப அதோட ஆனுவல் டோட்டல் அந்த வேல்யூ வந்து எவ்வளவுங்கிறத நம்ம சைட்ல பாத்துக்கலாம். சில ஃபண்ட்லாம் 25,000 கோடி இருக்கும், 30,000 கோடி இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு ஓவரால் வேல்யூங்கிறது பாத்துக்கலாம். அதோட என்ஏவி பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். இந்த பிரைஸ் வந்து டெய்லி ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு அது எப்படி கிராஃப்ல வந்து ஏறிட்டே வர்ற மாதிரி இருக்கா, இல்ல அப்பப்ப இறங்கி இறங்கி ஏறுதா, அந்த வாலடைல் வந்து நம்ம பாத்துக்கிற முடியும். எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி கிராஃப் இருக்கோ அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஆனுவல் ரிட்டர்னை வந்து நீங்க 5 வருஷத்துக்கு பாக்குறீங்க. 5 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலால பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபண்டு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பிரைஸ் இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வச்சு போட்டுருவாங்க. ஆனா இடையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டை எடுத்துக்கிட்டு 2015 வந்து அது வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 16 17 வந்து ஓரளவு 10 கொடுத்துட்டே வந்திருக்கு, 18 வந்து அப்படியே ஒரு 2% தான் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்ப இது ஆவரேஜ் பண்றப்ப எப்படி வரும்னா 10% கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம கெட்ட நேரத்துக்கு 2018 17 டிசம்பர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா 2019 ஜனவரியில எடுத்திருந்தோம்னா இந்த ஃபண்டு வந்து 2% தான் கொடுத்துருக்கும். ஸோ ஆனா அதர் இயர்லாம் பாத்தீங்கன்னா 10%க்கு மேல கொடுத்துருக்கும். இதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வரும். அதாவது சில ஃபண்டு வந்து இடையில ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, இல்ல கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து விழுந்து கிடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ரோலிங் ரிட்டர்ன் எப்படின்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த R1 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 இருந்து 16 வரை எவ்வளோ கொடுத்துச்சு, 2012 இருந்து 17 வரை எவ்வளோ கொடுத்துச்சு. அதாவது இது 1 இயர் டிஃப்ரென்ஸில் அந்த 5 வருஷம் கேப்ல வந்து எப்படி கால்குலேட் பண்றது, அதாவது ஆவரேஜா பார்க்காம இப்போ 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் பார்க்காம எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து டியூரேஷன் வச்சு பார்க்கறது வந்து எப்படிங்கிறது வந்து வெப்சைட்ல இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இதையும் நம்ம பார்த்துக்கிறோம், இதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு பண்றோம், ரிஸ்க் எவ்வளவு, என்ன டைப்ல இன்வெஸ்ட் பண்றோம், இதுல புரிஞ்சுக்கிட்டு அடுத்து தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ், பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்லாம் நான் சொல்றேன். அதுல வந்து சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க எடுத்துக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து வேல்யூ ரிசர்ச்ங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சைட்ல போயிட்டு ஜஸ்ட் கூகுளில் வச்சு சைன்இன் பண்ணிக்கிறங்க, ஜஸ்ட் ஜிமெயில வச்சு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு அவனே லிஸ்ட் கொடுத்துருப்பான். இவன் வந்து என்ன பண்றான்னா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அவன் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பான். இந்த ரேட்டிங்ல வந்து எதெல்லாம் வந்து 4 ஸ்டாருக்கு மேல இருக்கோ அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 30% இருக்கும். ஸோ எபோ 30க்கு மேல இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபண்டை ரிசர்ச் பண்ணி இது எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஹை வேல்யூ, அதாவது பெஸ்ட் ஸ்டாக்கை பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஈட்டி மணியில போயிட்டு அதே ஃபண்டை வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்து அதோட நான் சொன்னேன்ல இதோட வேல்யூ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்டு வந்து நிப்பான் லார்ஜ் இந்தியா ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை கோடி, இந்த ஃபண்ட்ல வந்து இந்த டைரக்ட்ங்கிற வேர்டு இருக்கா, இது வந்து ரெகுலர் ஃபண்டு கிடையாது, டைரக்ட் ஃபண்டு. ஸோ அப்படின்னா இதை நம்ம வாங்குறதுக்கு மிடில் மேன் தேவையில்லை, டைரக்டா நீங்க ஜெரோதா இந்த மாதிரி புரோக்கர் ஆப்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் நெட் அசெட் வேல்யூ. இன்னையோட வேல்யூ வந்து 94 ரூபா 94 காசு. ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓவரால் எண்ட் டு எண்ட் ரிட்டர்ன். ஸோ இதுல வந்து ரோலிங் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க, இதுல வந்து எண்ட் டு எண்ட் ரிட்டர்ன் தான் இருக்கும். இதுல இடையில வந்து விழுந்தது இதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஆகி இந்த ரிட்டர்ன்ல வந்து இந்த ஃபண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணானோ அதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 17.62% கொடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுல எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஃபண்டுல இங்க இருக்கும். இப்போ இந்த அசட் அலோகேஷன்ல வந்து இந்த ஃபண்டு எவ்வளவு பர்சன்டேஜ் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த சைட்டும் வந்து ஈட்டி மணில எங்க இந்த ஃபண்டு வந்து ஸ்பிளிட் ஆயிருக்குங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். எவ்வளவு டோட்டல் அந்த ஆனுவல் வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எப்போ வந்து ஆனுவல் வேல்யூ அதிகமா இருக்கோ அங்க வந்து நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் வந்து பிரைம் இன்வெஸ்டர். இந்த சைட்ல வந்து தான் நம்ம ரோலிங் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் சொன்னேன்ல டெப்ட் ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்டு, அந்த ஹைபிரிட் ஃபண்டு, இதெல்லாம் வந்து அந்த ஃபண்டோட டைப் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில வந்து நம்ம லார்ஜ் கேப் ஃபண்டில் யூடிஐயோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஐ லார்ஜ் கேப், இங்க ரெகுலர் இருக்கா, ரெகுலர் இருக்கு, டைரக்டும் இருக்கு. ஸோ ரெகுலர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் மேன் வழியா பர்ச்சேஸ் பண்ற ஃபண்டு. இப்போ நம்ம டைரக்ட் ஃபண்டு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸோ இப்போ டைரக்ட் ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்க இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓலடைல் தெரியுதா, ஏறி 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 இறங்குனது. ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்து இது எல்லா அமௌண்ட்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 80%க்கு மேல. ஸோ இதுல என்ன சொல்ல வரானுங்கன்னா ஆவரேஜ், சாரி இங்க வந்து 1 மந்த் வச்சிருக்கேன், நான் வந்து 1 இல்ல 3 இயர் வச்சுக்கிறேன். 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா இப்போ இந்த ஃபண்ட்ல வந்து 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ரோலிங் ரிட்டர்ன் 13.85% இருக்கு. ஸோ ரோலிங் ரிட்டர்னுங்கிறது வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சு 2016 இருந்து இந்த ஃபண்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் 13% வந்து கொடுத்துருக்கு. ஸோ எபவுட் 8% வந்து ஒரு நல்ல ஃபண்டு தான். மேக்சிமம் வந்து 29 வரை கொடுத்துருக்கு. நெகட்டிவ், அதாவது நீங்க நெகட்டிவும் பார்க்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலநிலையில வந்து கொரோனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா -3% இறங்கி ஏறி இருக்கான்.
இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 5.22%. இங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது வந்து volatile. இப்போ இது வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, இப்போ இங்க 50% இருந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது. இங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ 5% வந்து அப் அண்ட் டவுன் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து மோர் தென் 20% வந்து சான்ஸ் வந்து 12%க்கு மேல நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஃபண்டை வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுல வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து எபோ 10க்கு மேல, ஐ மீன் 8க்கு மேல இருந்தாலே ஒரு நல்ல ஃபண்டுன்னு சொல்லலாம். நம்ம 10க்கு மேல இருந்தாலே ஒரு நல்ல ஃபண்டு. அதே மாதிரி இங்க வந்து ரிஸ்க் வந்து -3.88, அதாவது இந்த டீவியேஷனை தான் வந்து நம்ம சாரி 5.22% வந்து டீவியேஷன் ஆப்ஷன் அவைலபிள், ஐ மீன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.5% சான்ஸ் வந்து 4% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு. எபோ 20% சான்ஸ் வந்து 12 மேல நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து இப்படிதான் நம்ம கரெக்டா பார்க்கணும். அதாவது ரோலிங் ரிட்டர்ன் தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்க்கணும். சைட்ல வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து இதான் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஆவரேஜ், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இடையில இடையில விழுந்ததெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல 10%, திடீர்னு 2% கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆவரேஜ் பண்றப்ப 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு சாலிடா 10%க்கு மேல தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா இந்த ரோலிங் ரிட்டர்ன் வந்து இப்ப நான் 3 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு இதை ஒரு கிரைட்டீரியாவா வச்சுட்டு நம்ம ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வெப்சைட்டு, இடி மணி, வேல்யூ ரிசர்ச், பிரைம் இன்வெஸ்டர். இந்த 3 சைட்டை வச்சுட்டு நம்ம அட்லீஸ்ட் எங்க போய் பணத்தை டிராப் பண்றதுங்கிறதுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்புறம் நீங்க யூஸ்ஃபுல்லா இங்க வச்சிருக்கிற புரோக்கரோட சைட்லயே போயிட்டு அந்த ஃபண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்றது வந்து பல்கா லம்சமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்டுறேன், சிப்பில் போட்டுறேன்னா அதுவே மாசம் மாசம் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வேல்யூ உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே வரும். விற்கிறப்ப அதை வித்துட்டு பணத்தை ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து 40 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். இந்த ஜூம் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா கண்டினியூ பண்ணலாம். அடுத்த செஷன் வந்து ஸ்டாக் பிக்கிங்ல போகலாம், எப்படி ஸ்டாக் வந்து பிக் பண்றதுன்னு. பட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஏன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபண்டு மேனேஜர்லாம் இருக்கிறனால அவங்களே வந்து மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா பணத்தை மாற்றி விட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்கிறனால தான் நம்ம ஸ்டாக் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு பே பண்ணி அலோகேட் பண்றோம். ஸோ டிரைவர் சீட்ல உட்காரமா இல்லை பேசஞ்சரா ஒரு வண்டியில் உட்காரமாங்கிறது வந்து உங்களோட டெசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா இன்ஷால்லா நம்ம எல்லாருமே வெல்த் பில்ட் பண்றதுக்கு இந்த செஷன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்ஷால்லா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ்.